குட் மார்னிங் சார். என்ன நினைவு இருக்கா? விஜய், உன்னை மறக்க முடியுமா? நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேன் சார். இல்ல மஞ்சு அவங்க அப்பா ராஜாராம் தேடி போன காணோம். இல்ல அவங்க எங்க இருக்காங்கன்னு. உனக்கு விஷயமே தெரியாதா? ராஜாராம் செத்து போய் 3-4 வருஷம் இருக்கும். மஞ்சு எங்கேயோ பெங்களூர்ல இருக்கதா எனக்கு சரியா தெரியாது. என்ன அப்படி பாக்குற? நீ படிக்கும் போது கையில கத்தி கபடா வச்சுக்கிட்டு உனக்கும் கரடிக்கும் கடுமையான யுத்தம் நடக்கும். இப்ப காலேஜ் ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிடுச்சுப்பா. பாச்சாங்கிற பாஸ்கருக்கும் பல்லிங்கிற பலராமனுக்கும் கையில பாம்பு வச்சுக்கிட்டு கடுமையான போர் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப கூட நான் போலீஸுக்கு போன் பண்ணத்தான் போய்கிட்டு இருக்கேன். இட்ஸ் a never ending story. never ending story. நான் உன்னை எங்கெல்லாமோ தேடி
மஞ்சு, நான் உங்ககிட்ட நிறைய பேசணும். நான் மஞ்சு, எப்படிமா இருக்க? நல்ல மழமழன்னு தான் இருக்க. ஆமா, கேப்டன் ரஞ்சித் எப்படி இருக்காரு? உனக்கும் அவருக்கு கல்யாணம் ஆகி 10-15 மாசம் ஆகுது. ஏதாவது வயித்துல வளர்க்கறியா இல்லையா? டைத்தை வேஸ்ட் பண்ணாம சீக்கிரம் போய் ட்ரை பண்ணு. நான் வர்றேன். பை பை. மஞ்சு, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? மிஸ்ஸஸ் ரஞ்சித், இன்னொருத்தரோட மனைவியானா உனக்கா எப்படி காத்திருக்கேன்? உன்னோட வாழ போறேன்னு சொன்னேனே, குழப்பமா இருக்கா? நீ ஜெயிலுக்கு போன கொஞ்ச நாள்ல எங்க அப்பாவோட உடல்நிலை ரொம்ப மோசமாயிடுச்சு. எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாம வாழ்ந்துட்டு இருந்த எனக்கு எங்க அப்பாவோட மரணம் பெரிய அதிர்ச்சியா இருந்தது. எனக்கு பாதுகாப்பு கொடுக்க யாருமே இல்லை. நான் போன ஒவ்வொரு இடத்தையும் கண்டுபிடிச்சு என்ன கொதற நினைச்சேன் அந்த கேஆர்டி. நானும் எப்படியோ பேரை மாத்தி ஊரை மாத்தி என்னை காப்பாத்தி வந்தேன். பல பெரிய கம்பெனிஸ்ல வேலை தேடினேன். அப்படிப்பட்ட ஒரு பெரிய கம்பெனி தான் ரஞ்சித் ஃபினான்ஸ் லிமிடெட். ஒரு நாளைக்கு நான் அந்த கம்பெனியில இன்டர்வியூக்காக காத்துட்டு இருந்தேன். அப்ப என்ன நடந்தது தெரியுமா விஜய்? 4-5 ஆளுங்க அந்த கம்பெனியை கொள்ளடிக்க வந்தாங்க. அன்னைக்குதான் அந்த கம்பெனியோட முதலாளி கேப்டன் ரஞ்சித்தை நான் முதல்ல பார்த்தேன். ரஞ்சித் ஃபினான்ஸ் லிமிடெட் கம்பெனிக்கும் இன்னும் பல கம்பெனிகளுக்கு முதலாளி தான் கேப்டன் ரஞ்சித் என்கிறதும் 4-5 வருஷமா மிலிட்ரியில இருந்து காயம்பட்டதுனால திரும்பி வந்து பல தொழில்கள் ஆரம்பிச்சு ரொம்ப வெற்றிகரமா இருக்கிறதா கேள்விப்பட்டேன். அன்னைக்கு அவரோட தைரியம் என்ன கவர்ந்துச்சு. அந்த கம்பெனியில நான் வேலை பார்த்துட்டு அமைதியா நாட்களை எண்ணிட்டு இருந்தேன். அந்த சமயத்துல ஒரு நாள் கேஆர்டி என்ன பார்த்துட்டான். கேஆர்டி ஒரு சாடிஸ்ட். எனக்கு எடுக்கிறதும் அதன் மூலமா அவனை பழி வாங்குறதா அவன் லட்சியம்.